வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம இப்ப பார்க்க போறது எண் கணிதத்துல 9, 18, 27 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு பொதுவா குணம் எப்படி இருக்கும், பொதுவான செயல் எப்படி இருக்கும், அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். அது என்ன தோஷத்தை அந்த நம்பர் மென்ஷன் பண்ணுது, அந்த தோஷத்துக்கு என்ன மாதிரி பூஜை பரிகாரம், என்ன சக்கரம் கையில வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 9ஆம் எண் அடிப்படையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகாரம், ஆட்சி, முன்கோபம், வழக்கு, வெற்றி, ஆகாயம், அபாயம், ஆதாயம், உதவி செய்தல் என பல வகையான குணம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நான் தான் என்று எப்பொழுதும் நினைப்பீர்கள். வெற்றி கிடைக்காவிட்டால் அது கிடைக்க எந்த வழியையும் கையில் எடுப்பீர்கள். புத்திமதி சொன்னால் கைபொத்தி செல்பவர் நீங்கள், செவி பொத்தி செல்பவர் நீங்கள். எல்லா விஷயங்களையும் அறிவாகவும் அனுபவமாகவும் கேட்கக்கூடியவர். திடீரென பல அமைப்புகளை கையில் எடுத்து செய்யும் அனுபவம் சொல்லக்கூடியவர், பேசக்கூடியவர். பலீரென எதையும் செய்பவர். தாய், தந்தை, சகோதர, சகோதரிகள் நல்ல அமைப்பு என்றால் நல்லவன், கெட்ட அமைப்பு என்றால் கெட்டவன், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருப்பீர்கள். எனவே மனைவி, மக்கள் எல்லோரிடம் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என நினைப்பவர். தெய்வம், ஆன்மீகம், படிப்பு என எல்லா காரியங்களும் உள்ளவர் நீங்கள். சுகம், உல்லாசம், மது, மாமிசம் எல்லாம் நம் தேவைக்கென்று நினைப்பவர். எதுவும் தேவையில்லைன்னா வேண்டாம்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. திருமணம் 27 வயதுக்குள் இருந்து 29 வயதுக்குள்ள கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு பல சமயங்களில் ஏமாற்றமும், மனசங்கடமும், பண இழப்பும், உறவு இழப்பும் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் சத்துருக்களின் சாபம் பெற்ற எண் என்பதால் இந்த எண்ணுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பண இழப்பு, நண்பர்கள் பிரிவு, உறவுகள் பிரிவு, நண்பர்களால் துரோகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தொழில் மாற்றம், குலதெய்வத்துக்கு குறைவால் கண்ட தோஷம் எனப்படும் ஒரு தோஷம் இந்த 9ஆம் நம்பருக்கு இருக்கு. அதே மாதிரி சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, சமயத்தில் சங்கடம் வந்திருக்கும்னு சொல்லலாம். அதாவது சில சமயத்துல முக்கியமான நேரங்கள்ல நமக்கு சங்கடம் வரும், செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு கண்ட தோஷமும் சத்துருக்களுடைய சாபமும் இருக்கக்கூடிய நம்பர். அப்போ இந்த எண்ணில பிறந்தா என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னா, சிவபூஜை வழிபாடு மூலம் இதை மாற்றி நல்ல வெற்றி அடைய முடியும். சிவன் வழிபாடு, 6 படைக்கும் சென்று வர்றது, 6 படை முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது, சிகப்பு கயிறு கையில் கட்டுறது, அதே மாதிரி 5 எண்ணெய் தீபம் வச்சு பைரவருக்கு பூஜை போடுறது, வீட்டுல குபேர மூலையில 5 எண் தீபம் போடுறது, சர்வவசிய சக்கரம்னு ஒரு சக்கரத்தை வரைஞ்சு அதை தாயத்தா போட்டுக்கலாம். வீட்டுல ஹாலில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கடையில கல்லாப்பூட்டிக்கு மேல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்வவசிய சக்கரம் வச்சுக்கிறப்போ நல்ல யோகத்தை தரும். உங்கள் யோகம் வேகமாக நடக்கும். உங்களுக்கு யோகமான நாள் சிவப்பு, அதாவது யோகமான நிறம் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். யோகமான எண் 9, 6, 3. யோகமான நாள் வெள்ளி, செவ்வாய்.